தூத்துக்குடியில் தனியார் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலை இயங்க ஆட்சியர் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், தற்பொழுது அமோனியா வாயு கசிவினால் 30க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஆலை இயங்க மாவட்ட ஆட்சியர் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எத்தனை நாளுக்கு இந்த தடை உத்தரவானது அமலில் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பிரபாவதி, தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனமான நீலா சீஃபுட்ஸ் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதி மற்றும் வெளி மாநிலங்களைச் சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 11 மணி அளவில் இந்த ஆலையில் மின் விபத்து காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டது. இதன் காரணமாக மீன் 17 நிறுவனம் முழுவதும் அமோனியா வாயு பரவி அங்கு பணியில் இருந்த 29 பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்தனர். பின்னர் உடனடியாக மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் மனோ பிரசன்னா தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு தீயை அணைத்தனர். இதைத் தொடர்ந்து நீலா சீஃபுட்ஸ் நிறுவன வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடியில் உள்ள 3 தனியார் மருத்துவமனைகளான ஏவிஎம் மருத்துவமனை மற்றும் ராஜேஷ் திலக் மருத்துவமனை மற்றும் அருள்ராஜ் மருத்துவமனை ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்டு பெண் ஊழியர்களுக்கு சுவாச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தாளமுத்து நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு பொறியாளர் முரளி தலைமையிலான அதிகாரிகள், தடய அறிவியல் உதவி இயக்குநர் கலாலட்சுமி தலைமையிலான கைரேகை நிபுணர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஆய்வாளர் தேவசுந்தரம், ஓட்டப்பாரம் வட்டாட்சியர் சுரேஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நீலா சீஃபுட்ஸ் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிப்காட் தீயணைப்பு துறையினர் தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க சென்றபோது அதில் ஒரு தீயணைப்பு வீரர் வெங்கடசாமி என்பவரும் மயக்கமடைந்த நிலையில் ஆக மொத்தம் 30 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஆலையின் மெயின் கதவுகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆலையின் நிர்வாகம் தரப்பில் அதனுடைய மேலாளர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, இந்த இரவு நேரத்தில் நடைபெற 2 ஷிப்ட் நடக்கின்ற நேரத்தில் இந்த பணிக்காக 165 பேர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏசியின் வயர் கசிவுகளில் ஏற்பட்ட மின் தீ காரணமாக தீப்பிடித்ததாக அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து இந்த தொழிற்சாலைக்கு மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்கன்னா அடுத்த இந்த விசாரணை முடியும் வரை இந்த ஆலையானது திறக்கக்கூடாது என்பது ஒரு உத்தரவாக கூறப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.